Morning Moon. எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. எல்லாருமே இன்றைக்கி ப்ரௌட் ஆஃப் இந்தியன் அப்படின்னு நம்ம சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி நம்ம இனிய சுதந்திர தின வாழ்த்துக்களை நம்ம சேனல் மூலமாக எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி எம்பசி மூலமாக நம்ம இந்தியன் எம்பசி மூலமாக ஈசி சிங்கிள் சீஃப் கெஸ்ட்டாக ஓடிபி நடத்திய மெடிக்கல் கேம்புக்கு வந்திருந்தாங்க. நம்ம வயவுள்ள அவர்கள் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணி அவங்க டீம் ஆர்கனைஸ் பண்ணி ஓடிபி டீம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் மக்களுக்கு பல விஷயங்கள், அதாவது கடல் தாண்டி என்னென்ன விஷயங்கள் நம்ம மக்களுக்கு பண்ண முடியும், அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இப்போ யாருமே தான் உடம்பை எந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. இந்த மெடிக்கல் கேம்ப் மூலமாக ஃப்ரீ மெடிக்கல் கேம்பை இவங்க ஓடிபி மூலமாக நடத்துனாங்க. அதாவது இங்கே உள்ள மக்களுக்காக இவங்க செஞ்ச சேவைகள் எவ்வளோதோ சொல்லலாம். அதாவது இந்த சோசியல் சர்வீஸ் பண்ணும்போது தன்னோட பர்சனல் வேலையை கூட ஒதுக்கி வச்சுட்டு தான் மற்றவங்களுக்காக ஹெல்ப் பண்ணணுன்னு அந்த மனசு வருது பாருங்கள். அந்த மனசு யாருக்குமே வராத மனசு. அந்த மனசு நம்ம வயவுள்ளாவுக்கு இருக்குது. இவர் பார்த்திங்கன்னா இங்கே உள்ள கத்தாரில் உள்ள தமிழ் மக்களுக்கு எப்போ என்ன ஒரு உதவி கேட்டாலும் கரெக்டாக என்றைக்குமே எந்த ஒரு விஷயமும் அவர் அதை லிசன் பண்ணி கரெக்டாக அவங்களுக்கு என்ன உதவி, எப்படி நம்ம டே அண்ட் நைட் அவங்களுக்கு கஷ்டப்பட்டு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு அந்த சிந்திக்கிற விஷயம் உண்மையிலே எக்ஸ்ட்ரானரி. யாருமே இந்த அளவுக்கு ஒரு மனிதன் தாம் நல்லா இருக்கணும்னு மட்டும் நினைக்கிற ஒரு சுயநலவாதமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே எத்தனையோ பேர் பொதுநலமாகவும் இந்தமாரி மனிதர்கள் நம்ம கூட வாழ்கிறாங்கன்னு நினச்சாலே அது மிகப்பெரிய பெருமை. அது மட்டும் இல்லை, வயவுள்ளா பல பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தான் சார்ந்த மக்கள் என்றைக்குமே கடல் தாண்டி தான் ஒரு விஷயத்துக்காக அவங்க வராங்க. இங்கே நல்ல விதமாக அவங்க உழைச்சிட்டு போகணும். இந்த இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ஐசிபிஎஃப்பில் உள்ள இன்சூரன்ஸ் எத்தனையோ பேர் ஒரு நாளைக்கு 5 ரியால் நம்ம எவ்வளோதோ ஸ்பெண்ட் பண்ணுறோம். அந்த 5 ரியால் உங்கள் குடும்பத்துக்கு நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த 5 ரியால் உங்கள் குடும்பத்துக்கு போகணுன்னு சொல்லி நிறைய பேரை இன்சூரன்ஸ் எடுக்க வச்சு எல்லாருக்கும் புரியும் விஷயத்தை இவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, நிறைய லேபர்ஸாக வரவங்க நிறைய பேர் அவங்களுக்குள்ள கஷ்டங்களை தான் கஷ்டம் மாரி நினச்சி சில பேருக்கு உதவியும் பண்ணுறாரு. அந்தமாரி விஷயங்கள் நிறையாவே பண்ணுறாங்க. ஓடிபியை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இந்தமாரி மெடிக்கல் கேம்பாக இருக்கட்டும், இப்போ ஓடிபியில் நீங்கள் மெம்பர்ஷிப் ஆனீங்கன்னா உங்களுக்கு அல்நசீமில் 30% டிஸ்கவுண்ட்டு, ஃபேமிலி நம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இந்தமாரி மெடிக்கலோட ஒரு ஒரு அசோசியேஷன் மிங்கிள் பண்ணி பண்ணும்போது அது மக்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும். அதாவது ஒரு ஓடிபிங்கிற ஒருங்கிணைத்து பேரவையை நடத்துகிறதே ஒரு பெரிய விஷயம். என்னென்னா இத்தனை பேர் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அந்த டீம் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணி அதுவும் நம்ம எல்லாருமே பொதுநலமாக இருக்கிறதுங்கிறது, அதாவது எல்லாருமே அந்த பொதுநலத்துக்குள்ளே வருவாங்களாங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. அதாவது நம்ம வாழ்க்கையில் உள்ள கஷ்ட நஷ்டங்களுக்கு அப்புறம் நம்மளால் முடிஞ்சது ஏழை எளிய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற அந்த எண்ணம் வருது பாருங்கள். அந்த எண்ணமே மிகப்பெரிய ஒரு போற்றக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லாம் இறைவன் செயல்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படி வயவுள்ளாவாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த டீமில் ஓடிபியில் உள்ள டீம் எல்லாருக்கும் போய் சேரணும். நம்ம கஷ்டப்படுறது எல்லாருக்கும் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப், நம்மளால் எந்த ஒரு நிமிஷமும் பொதுநலமாக யோசித்து நம்மளால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு ஒரு சிந்தனையோட அதாவது நான் 11 வருஷம் ஆகுது கத்தாரில். ஆனால் அந்த 11 வருஷத்தில் நான் பார்த்த வரைக்கும் இவங்க 70 உதவி பண்ணியிருக்காங்க. அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட்டாகவும் இருக்காங்க. அதனால தான் ஓடிபி அடுத்த ஒரு விஷயத்துக்கு மூவ் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி இந்த மெடிக்கல் கேம்ப் மூலமாக எத்தனையோ பேர், கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணி எல்லோரும் தான் உடம்பை எந்த அளவுக்கு பாதுகாக்கணும், இந்தமாரி ஒரு விழிப்புணர்வான மெடிக்கல் கேம்ப் நடத்தும் போது அவங்களோட பிளட் டெஸ்ட்டாக இருக்கட்டும், சுகர் டெஸ்ட்டாக இருக்கட்டும், பிபியாக இருக்கட்டும், கொலஸ்ட்ரால் லெவல் எந்த அளவுக்கு இருக்குது, பாடி மாஸ் இண்டெக்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி டாக்டர் சஜஷன் கொடுக்குறாங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யாருக்கு எந்த நேரத்தில் எந்த நோய் வரும், எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க யாருமே தெரியாது. அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு மனிதன் கண்டிப்பாக மெடிக்கல் செக்கப் பண்ணணும். அதாவது ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு விழிப்புணர்வாக, அதாவது ஒரு அதாவது ஒரு ப்ரிகாஷனோட மைண்ட் செட்டு எல்லா மக்களுக்கும் இருக்கணும். அப்படி இருக்கும் போது தான்
நம்ம வெறும் உழைக்கிறதுக்கு இந்த பணத்தை மட்டும் சம்பாதிக்கிறதுக்கு கடல் தாண்டி வரல. நம்மளை நம்பி நம்ம பிள்ளைங்க இருக்காங்க. நம்மள ஃபேமிலி வந்து ஊரில் விட்டு இங்கே வந்து கஷ்டப்படும்போது அந்த டிப்ரெஷனுங்கிறது ஒரு ஒரு விஷயம் வந்து அவங்க ஈஸியாகவே அவங்க வந்து மனநலம் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு பாதிப்பு இருக்க தான் செய்யும். அந்த டிப்ரெஷனுக்குள்ளே எப்படி போகிறாங்கன்னா, அந்த பிரிவினைங்கிறது ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷனில் கொண்டு போய் சேர்த்துரும். அந்தமாரி டிப்ரெஷன்லேருந்து வெளில வரணும்னா நிறைய அசோசியேஷனில் சேர்ந்து தமிழ் மக்களோட நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு, அதாவது நிறைய ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது நண்பர்கள். நமக்கு வந்து ஒரு குதிரைக்கு களவானம் கட்டின மாரி சில பேர்லாம் பார்த்துருக்கேன். அவங்க ஆஃபீஸு வீடு மட்டும்தான் அவங்க ஒரு விஷயம் இருக்கும். அந்த கான்டாக்ட்ஸுங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் மட்டும்தான் நண்பர்கள் மூலமாக பல விஷயங்களை நம்ம சாதிக்க முடியும். அதாவது இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கும் வந்து 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம்லாம் இங்கே கத்தாரில் இருந்து பல விஷயங்களும் அவங்களால பண்ண முடியுது. நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியுது. தான் மட்டும் வாழணும்னு நினைக்கிறது சுயநலம். அதே மற்றவங்க நம்மளால் வாழணும்னு நினைக்கிறது பொதுநலம். அந்தமாரி பொதுநலமாக ஒரு ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணணும். அதை வந்து ஓடிபி வந்து பல வருஷங்களாக பல சாதனைகளும் அவங்க படைச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. எந்த ஒரு விஷயமும் வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக பண்ணும்போது அது வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதாவது கத்தாரில் உள்ள தமிழர்கள் வந்து இன்றைக்கும் வந்து எல்லாருமே ஒரு ஒற்றுமையாக வாழக்கூடிய விஷயங்கள் இருக்குன்னா, அதான் அதாவது ஹியூமானிட்டி வந்து என்றைக்குமே எல்லா மனதிலும் வாழ வேண்டும். அதாவது மனித குலத்துக்கு மனிதன் தான் காக்க வேண்டும் என்பது தான் இறைவனோட முக்கியமான ஒரு விஷயமா நம்ம கருதப்படுது. அதனாலேயே நம்ம வந்து என்றைக்குமே நான் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருக்கட்டும், இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இங்கே வந்து ஒரு பணங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் அதாவது நம்ம சொந்த நாடையே விட்டு பல உறவுகளையும் தாண்டி கடல் தாண்டி நம்ம வந்து ஒரு விஷயத்தை உழைச்சி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த காசை ஊருக்கு அனுப்புகிறோம். அந்த விஷயத்த நம்ம இந்த உடம்பு பண்ணுது. இந்த உடம்பை பாதுகாக்கிறது ஒருத்தவங்களோட கடமை. அதை வந்து கண்டிப்பாக உங்கள் உடம்புக்கு நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு ஒன்ஸ் மெடிக்கல் செக்கப் பண்ணுங்கள். அதேமாரி ஐசிபிஎஃப்பில் உள்ள இன்சூரன்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். அது மூலமாக உங்கள் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் உங்கள் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக அது ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கும். இது விஷயமா ஏதாவதுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Morning Moon